ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு நகை கடையில் நகையை தள்ளுபடி பண்ணிடுவாங்களா, பண்ணதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். இந்த எதிர்பார்ப்பு எலெக்ஷன் நெருங்க நெருங்க நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கும் போது ஆகுமா ஆகாதா அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயில் பேச போகலாம். ஜிஎம் தமிழா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவங்க சொல்லி கொடுத்த ஒரு முழுமை சார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கூட்டுறவு சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, குறைஞ்ச வட்டி நகரத்து கலண்டது தள்ளுபடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நகைக்கடன் தள்ளுபடி பண்றாரு. என்ன சொல்ற வர்றாரு அப்படின்னா, 5 சவரன் 40 கிராம் தங்கக்குள்ள இருந்து அவங்க வறுமை கோட்டை கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னனால என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேரை எதிர்பார்த்து நிறைய பேங்க்ல வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்லாம் அதிகப்படியான நகைகள் வச்சுட்டு இருப்பாங்க, அடகு வைப்பாங்க. அடகு வச்சு அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா, தள்ளுபடி ஆச்சுன்னா நம்மளுக்கு லாபம் இல்லையா? எல்லாரோட எண்ணம் என்னன்னா, நம்ம கடனை எப்படியோ ஒன்று தீர்த்தரணும், நம்மளுக்கு கடன் இருக்கக்கூடாது, நம்ம நகை நம்ம கையில் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கும் போது தள்ளுபடி ஆச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி ஆகலைன்னா அந்த அளவுக்கு வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வருது. எல்லாரும் ஏன் சொல்ல வராங்க அப்படின்னா, மக்களோட மனநிலை நகைக்கடன் தள்ளுபடி ஆகிடும் அப்படின்ற நோக்கத்தில் போயிட்டு இருக்கு. தள்ளுபடி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை. அது எதனால இல்லை அப்படின்னு சொல்ல வரது டீட்டெயிலாக கேளுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போட நம்மளோட நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா பல மடங்கு நம்ம மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில தான் போயிட்டு இருக்கோம். மற்ற நாட்டில் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கடன் வேணும், நாங்கள் மறுபடியும் நாங்கள் அதை செலுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாட்டில் நிறைய கடன்கள் வாங்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் கடனா வாங்கி நம்ம நாட்டில் வச்சிருக்காங்க. அந்த கடனை அழிக்கிறதுக்கு ஒன்று ஒரு பல வருடங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் போகுது. எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, சமீபத்தில் நிறைய மீடியா நிறைய பேட்டிகளை உங்களுக்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு குடும்பத்துல தலைக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இவ்வளவு கடன் நம்ம தமிழ்நாட்டு மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது இன்னும் கடன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன 2021 6000 கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த கடனை நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இப்ப சமீபத்துல உரிமை தொகை, அதுக்கப்புறம் இப்போ உரிமை தொகை கூட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கோடைக்கால தொகை, அதுக்கப்புறம் பொங்கல் தொகுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போடும் போது அதுக்கான வருவாய் இருக்கணும். வருவாய் இல்லைன்னா கடன் வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட செலவுகள் செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடன் சுமையை தெரியாம போயிடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வருவாய் இருந்தா மட்டும்தான் நாம் கடன் வாங்கணும். வருவாயே இல்லாம கடன் வாங்கி நம்ம நாட்டை அடமானம் வச்சு நிறைய பல லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம அடமானம் வச்சு நம்ம நாட்டை அரசை ஆண்டுட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிய வரணும். ஒரே விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி கூட்டு தலைவர்கள், செயலாளர்கள் நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நகைக்கடையை தள்ளுபடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வேவே இது வரைக்கும் இறக்கவே கிடையாதுங்க. அதனால தள்ளுபடியா இருக்குன்னு வாய்ப்பே இல்லைங்க. நீங்க பாட்ட நகை வைங்க, உங்க வட்டி கட்டுங்க, நகை மீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதா சொல்ல வராங்க. அதனால இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. நிறைய குறை எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.